ஹலோ கைஸ், நீங்கள் வந்துருக்கிறது ஃபயர் பிளாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கல்லையை தான் கைஸ் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இப்போ நம்ம எனக்கு ஒரு பிரச்சனைனா ரெக்கார்டிங்கில் இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்துட்டேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியுமா? என்ன ஆயிடுச்சுன்னு இது வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஆன் பண்ணலான்னு இருந்தேன். திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா கைஸ், அப்படியே இதாகி போயிடுச்சு. ரெண்டுமே அப்படியே கொலாப்ஸ் ஆகி கிடச்சிருச்சு. அப்புறம் நான் அந்த வீடியோ அப்படியே ஆஃப் பண்ணேன். அந்த வீடியோவை நான் பாஸ் அன்லாக் பண்ணாமல் அப்படியே வீடியோவே ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே கேமராவை ஆஃப் பண்ணிட்டேன். நானே எனக்கு கொஞ்சம் இதுவாகி போயிடுச்சு. ஸ்டவ்வா இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நிமிஷம் எடுத்துருந்தேன், 3.5 நிமிஷம் எடுத்து வச்சுருந்தேன். நான் அப்படியே போயிடுச்சு. இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண தெரியுமா கைஸ் இந்த வீடியோவை? அங்கே போய் ஆயிடுச்சு. இதுதான் கைஸ் நெல். இந்த நெல் தான் சாப்பிட்ற நெல். சிட்டியிலேருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா, சிட்டியில் தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தான் நெல் ப்ரோ. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ப்ரோ, நீங்கள் இப்போ இப்படி சிட்டிக்கு நெல் வரும்ட்டு என்ன பண்ணோன்னா, நாங்கள் இந்த நெல் பெருசாக அறுவடை பண்ணி அறுத்ததுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணுவோங்க. இந்த நெல்லை அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் வைத்துக்கலாம். எப்படி ப்ரோ நீங்கள் கழனிக்கும் தண்ணி விடுவீங்க? நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஒன்று காட்டினோம் பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த பின்னாடி இருக்கிறது அந்த இதை வச்சு நாங்கள் தண்ணி விட்டுப்போம். நீங்கள் மோட்ரு போட்டால் தான் இந்த கிணறு வச்சுருப்போம். நாங்கள் அது அப்படின்னு சொல்லி மாட்டிக்கணும், நல்லா டைட்டாக மாட்டிக்கணும். அப்புறம் நாங்கள் கிணறுன்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த கிணறுலேருந்து தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு டவுட்டு, ப்ரோ எப்படி இந்த கழனிக்கு தண்ணி விடுவீங்க? ஒரு கழனிக்கு விட்டுவீங்க, அடுத்து என்ன அதை கழட்டினா அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டா வேண்டியதுதான் கைஸ். இந்த அடுத்த இடத்துக்கு போகலாம். அப்புறம் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க பார்க்குறேன். நல்லா நிறைய வீடியோ போட்டு உங்களோட டவுட்னா நானும் கொஞ்சம் தீர்க்க பார்க்குறேன். எல்லோரும் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வழுகி விட்டுருச்சு கைஸ். இதோ நாங்கள் இப்படின்னு தண்ணி விட்டுப்போம். ஒரு நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறது, அந்த கிணறுல மோட்டர் எடுத்து விட்டால் தான் உங்களால். அப்புறம் கேட் வால் உடச்சிடணும். உங்களுக்கு எந்த கழனிக்கு தண்ணி போடணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் உடச்சி விட்டா தான் உங்களுக்கு தண்ணி வரும். நீங்களும் சரி ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படியே பண்ணிடுவோன்னு இருக்கக்கூட, இப்படின்னு தான் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த 2 கழனிக்கு எப்படி விடுவீங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு இடத்துல பைப் வச்சுருப்போம். அந்த பைப் வழியாக விடுவோம். இப்போ இந்த இடம் தான் கைஸ். இந்த இடத்துல தான் நாங்கள் தண்ணி விடுவோம். அப்புறம் ப்ரோ இந்த மோட்ரு ஆஃப் பண்ணிங்கன்னா போதுமாண்ணா? இந்த பைப்புக்கு மூடி ஒன்று இருக்குது, அந்த மூடியை நீங்கள் போட்டு விட்டுக்கணும். இந்த மூடி தான் இது மூடி தான் இருக்குது. இது அங்கே அவுத்து இருக்குது. இது எங்கள் அப்பா இதுக்கு அவுத்து வச்சுங்க. இந்த மூடி தான் கைஸ். இந்த மூடியை நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? இந்த மூடி நீங்கள் போட்டு வச்சுருந்தா தான் டெஃப்னாக போய் உங்களுக்கு செலவாய்க்காது. இந்த மூடி இப்படி தான் இருக்கும். உள்ளே இப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா டைட்டாக பண்ணணும். லூஸாக மூடினீங்கன்னா அப்புறம் அவுந்து வச்சோன்னா அது மூலயமா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும். எங்கள் அப்பா திறந்து வச்சு ஆல்ரெடி எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுட்டேன். இப்படி தான் நாங்கள் தண்ணி விட்டு காலத்தை ஓட்டிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு
கைஸ் இதுதான் இப்போ உங்களுக்கு டேங்க்கில் தண்ணி விடணுன்னா அந்த தெரியுது பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர் டேங்க்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு தண்ணி விடணுன்னா அந்த கிணறு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து இது தண்ணி மோட்ரு போட்டு இதோ தெரியுதா கைஸ், அந்த இது ஆன் பண்ணி விட்டிங்கன்னா டேங்க்கு தண்ணி ஏறும். அது மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தண்ணி ஏறாது. இங்கே தொட்டின்னு ஒன்று வச்சுருப்போம், அதில் ஏறி இருக்கும். அதுலேயும் நீங்கள் இது எல்லா இடத்துலையும் நீங்கள் தண்ணி ஒன்றும் அப்படி தான் கைஸ் பண்ணும். இருங்க கைஸ், நான் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். அது வரைக்கும் இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல, கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். நான் இங்கே தான் வந்து கேமராவை ஏதோ பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணி விட்டேன். இருங்க கைஸ், நான் உங்களுக்கு கீழே இறங்கிட்டு கூப்பிட்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அத்தாங்க சால்தான் கீழே வந்துட்டேன், கீழே அவ்வளோதான் வந்துட்டேன். இந்த செடி என்னன்னா, அங்கே ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இதுவும் ஒன்று தான். அந்த செடி பேர் எனக்கே தெரியாதுங்க, உண்மையிலே எனக்கே தெரியாது. சரி நானே சரி ஏதோ ஒன்று பண்ணி இருக்கேன், பார்ப்போம். மொத்தமாக பண்ணிட்டு அப்புறம் ஏதாச்சும் பண்ணிட வேண்டியதான். ஓகே கைஸ், ஓகே ஃபைனலி நாங்கள் எப்படின்னு வீட்டுக்கு கூட போய்ப்பேன். இது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குல்ல, நான் வெறும் 7 தான். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துப்போம், ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கிட்டு வீடியோ கட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த கல்லியை முடிச்சுட்டு போயிடலாம். இதுவும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குனா இல்லை, இது பக்கத்து கல்னி, இந்த இடத்த விட்டு அடுத்து பக்கத்து கல்னி. சரி பாய்.